another video from civil engineering simple தமிழ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா சம்மர் சீசன் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருச்சு. சோ அதிகமான வெப்பம் அப்படிங்கிறது ரூம்ல அதிகமா ஏற்பட்டுட்டு இருக்கு. சோ இத தணிக்கிறதுக்காக கண்டிப்பா நம்ம வந்து ஏசி வாங்கலாம் அப்படி பிளான் பண்ணுவோம். சோ ஏசி வாங்குறதுல வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ஐடியா கூட நிறைய பேருக்கு இல்லாம இருக்கலாம். சோ என்ன ஏசி வாங்கலாம், எவ்வளவு டன்ல வாங்கலாம், எந்த ரூமுக்கு எப்படிப்பட்ட ஏசி வாங்கலாம், சோ அதுல ஸ்டார்லாம் இருக்கு, அந்த ஸ்டார் ரேட்டிங்ல எதுக்காக இருக்கு, எவ்வளவு கரண்ட் கன்சியூம் பண்ணும், மெயின்டெனன்ஸ் எப்படி பண்ணணும், and then எந்த ஏசியை எந்த ரூமுக்கு கரெக்ட்டா ஃபிட் பண்ண முடியும், இது எவ்வளவு செலவாகும்ங்கற எல்லா டீடைலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல இருக்க போகுது. சோ இந்த வீடியோ முழுவதுமா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க. நம்ம போடுற கண்டென்ட்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏசி வாங்குறதுக்கு எந்த இடத்துல நம்ம வந்து ஏசியை ஃபிட் பண்ண போறோம், நம்மளோட ரூம் வந்து எங்க இருக்கு அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கணும். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல நம்ம ரூம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும்போது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ஒரு வகையான ஏசி வாங்கணும். அதே டெரஸ்க்கு கீழே இருக்கிற ரூமுக்கு ஒரு வகையான ஏசி வாங்கணும். அதாவது எப்படி சொல்ல வரேன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல எடுத்தோடனே இந்த ஏசி அப்படிங்கிறது டன் கணக்கில் தான் நம்ம வந்து குறிப்பிடுவோம். ஸோ டன் அப்படிங்கிறது கெப்பாசிட்டி. ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டன் கெப்பாசிட்டி இருக்கிற ஏசி அப்படிங்கிறது போதுமானதாக இருக்கும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். பட் ஆனால் நம்ம டெரஸ்க்கு கீழே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெரஸ் கீழே இருக்கிற ரூம்ஸுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 டன் போட வேண்டிய இடத்துல கொஞ்சம் 1.5 டன் ஏசி போடுறது தான் கரெக்டாக இருக்கும். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, டெரஸில் இருக்கும்போது சூரிய ஒளி வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்துட்டு அதோட ரூஃபில் படும். ஸோ அதனால் ஹீட் அப்படிங்கிறது நேராக கீழே இறங்க ஆரம்பிச்சிடும். ஸோ என்னதான் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறத விட டெரஸ்க்கு கீழே, அதாவது மாடிக்கு கீழே இருக்கிற ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வெப்பம் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கும். ஸோ ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 1 டன் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட் கெப்பாசிட்டி ஆஃப் ஏசியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டெரஸ் கீழே வீடாக இருந்தாருன்னா அது வந்து 1.5 டன் கெப்பாசிட்டி இருக்கிற ஏசி போகிறதுங்கிறது ஒரு கரெக்டான சாய்ஸாக இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்மளோட வீட்டுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ டன் ஏசி எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1 டன் அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு கெப்பாசிட்டியாக இருக்கும். ஸோ 200 ஸ்கொயர் ஃபீட் போகிறீங்கன்னா 2 டன்னாக இருக்கும். 130 to 170 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 டன் கெப்பாசிட்டி இருக்கிற ஏசி அப்படிங்கிறது பக்காவாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 200 எபோவ் போகிறீங்க அப்படின்னா 3 டன் ஏசி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ ஹாலுக்குலாம் போகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக 2 டன் 1 டன்னுக்கு மேலே தான் வந்துட்டு போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஹாலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக 170 150 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கும். ஸோ அந்தந்த இடங்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு சின்ன பெட்ரூம் 10க்கு 10 தான் ஒரு பெட்ரூம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெட்ரூமுக்கு கண்டிப்பாக 1 டன்லேருந்து 1.5 டன் வரைக்கும் நம்ம ஏசி அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். இல்லை ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுலே ஸ்டார்டிங் என்ட்ரி லெவல் ஏசி அப்படின்னு கேட்டிங்கன்னா 0.8 டன்லேருந்து தான் ஏசி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் ரேட்டிங் அண்ட் 5 ஸ்டார் ரேட்டிங். 3 ஸ்டார் ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனர்ஜி எஃபிஷியன்சி அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும், கரண்ட் பில் அதிகமாக எடுத்துக்கும். ஸோ ஒரு டன்னில் வந்து 3 ஸ்டார் ரேட்டிங்கில் ஒரு ஏசி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க மாதிரி இருந்தால் ஒரு மணி நேரத்துக்கு வந்து ஒரு 2 யூனிட் இல்லைனா 1.5 யூனிட் அப்படிங்கிறது ஓடுறதா இருந்தால், அதே நீங்கள் 5 ஸ்டார் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான கரண்ட் பில் அப்படிங்கிறது எடுத்துக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 டன்னில் 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கிற ஒரு ஏசியை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ஃபிட் பண்ணுறீங்கன்னா ஒரு மணி நேரம் ஓடுறதுக்கு 1 யூனிட் எடுத்துக்கும். இதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 யூனிட் எடுத்துக்கும். 1.2 ஒரு சம்திங் 0.2 யூனிட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும். ஸோ இதுதான் இதில் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ 3 ஸ்டார் வாங்குற மாதிரி இருந்தால் கரண்ட் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் பண்ணும். அதே மாதிரி 5 ஸ்டார் வாங்குற மாதிரி இருந்தால் கரண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக கன்சியூம் பண்ணும். ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரெண்ட் வித் 3 ஸ்டார் ரேட்டிங் இருக்கிற ஒரு ஏசிக்கும் 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கிற ஒரு ரேட்டிங்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கிற ஏசி போகிறது ப்ரிஃபரபிள்னு சொல்லலாம். ஸோ என்ன காரணம்னு வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லியே உங்களுக்கு ரொம்ப பெரிய சேஞ்ச் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் 1 இயர் எடுத்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ண ஏசியோட கரண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் இனிஷியலாக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கிற ஏசியாக உங்களுக்கு விற்க முடியும். ஸோ 3 ஸ்டார் ரேட்டிங் இருக்கிற 1 டன் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஏசியோட ஒரு அப்ராக்சிமேட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000 ஆரம்பிக்கும். அதே 5 ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்கிற ஒரு டீசன்ட் பிராண்டோட ஒரு 1 டன் ஏசியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 35,000 இந்த மாதிரியான ப்ரைஸ் ரேஞ்சாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு பிளான் பண்ணிக்கலாம். ஒரு 15,000க்காக நீங்கள் வந்து 3 ஸ்டார் ஏசி போனீங்கன்னா ஸோ கரண்ட் பில் அப்படிங்கிறது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் போகிறது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அடுத்ததான் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும், விண்டோ ஏசி வாங்கலாமா இல்லை ஸ்பிளிட் ஏசி வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ விண்டோ ஏசி அண்ட் ஸ்பிளிட் ஏசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பெரிய மெஜாரிட்டியான டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் அண்ட் அது வந்து இன்ஸ்டால் ஆகிற அந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஸோ விண்டோ ஏசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்பர் ஆஃப் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 தான். ஸ்பிளிட் ஏசியை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் யூனிட் வந்து 2 இருக்கும். ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் விண்டோ ஏசிக்கும் ஸ்பிளிட் ஏசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 20 to 30% வந்து ப்ரைஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ விண்டோ ஏசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமான இடத்த வந்து ஆக்குபை பண்ணிடும், சவுண்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இன்னும் நிறைய டீட்டெயிலான விஷயங்கள் விண்டோ ஏசி அண்ட் தென் ஸ்பிளிட் ஏசிக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட் வீடியோவாக நான் மேக் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ இன்னும்
1 வீக்குள்ள நான் போட்டுருவேன். ஸோ 2-3 வீடியோஸ்க்கு அப்புறமா அது வந்துடும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது இன்னும் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் நம்ம வந்து விண்டோ ஏசி வாங்கலாமா இல்லை ஸ்பிளிட் ஏசி வாங்கலாமா அப்படின்ட்டு. ஸோ அடுத்தது ஒரு முக்கியமான கேள்வி இருக்கும், நம்ம வந்து ஏசி வாங்கி ஃபிட் பண்ணுறதுக்கு ஸ்டெபிலைசர் வாங்கணுமா இல்லையா அப்படின்னு கேள்வி இருக்கும். கண்டிப்பாக நம்ம ஏசி ஃபிட் பண்ணும்போது ஸ்டெபிலைசர் அப்படிங்கிறது வாங்கியாக வேண்டும். ஸ்டெபிலைசர் கரெக்டாக ஏசிக்கு தேவையான கரண்ட்டை ஸ்டெபிலைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஒரு சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக 230-240 வோல்ட் கரண்ட் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நேரங்களில் 180 வோல்ட் வரும், சில நேரங்கள் 250 வோல்ட்னா வரும். ஸோ இதை வந்துட்டு கரெக்டாக ஸ்டேபிளாக பண்ணி ஸ்டெபிலைசர் தான் இந்த ஏசிக்கு அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ நம்ம வந்து நைட் நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா தூங்கும் போது ஸோ ஸ்டெபிலைசர் கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் கரெக்டான அந்த ஏசியில் எந்த வித சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு ஏசி ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்டெபிலைசர் அப்படிங்கிறத கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. ஸோ இன்னொரு கொஸ்டின் இருக்கும், அலுமினியம் காயில் கண்டென்சர் வாங்கலாமா இல்லை காப்பர் காயில் கண்டென்சர் இருக்க ஏசி வாங்கலாமான்னு கேள்வி இருக்கும். ஸோ அலுமினியம் காயில் காப்பர் காயில் கண்டென்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைல்டான ரேட்டு தான் வித்தியாசம் அப்படிங்கிறது வரும். ஸோ காப்பர் காயில் கண்டென்சர் அப்படிங்கிறது பெஸ்ட்டு அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ என்ன காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் அலுமினியம் காயில் கண்டென்சரில் ஏதாவது ஒரு ஹோல் வருது, பிரச்சனை வருதுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு அதிகமான காஸ்ட் அப்படிங்கிறது ஆகும். ஸோ அது சரி பண்ணுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா காப்பர் காயில் மூலமாக தான் சரி பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா நீங்கள் காப்பர் காயில் கண்டென்சர் போகிறதுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிளிட் ஏசி அண்ட் விண்டோ ஏசி இந்த மாதிரி 2 ஏசி இருக்குது. ஸோ இந்த ஸ்பிளிட் ஏசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். விண்டோ ஏசி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்பிளிட் ஏசியை வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1000, 1300, 1500 அந்த மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்கும். போத் நீங்கள் வந்து ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் எல்லாத்துலேயுமே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ எதில் வாங்கினாலும் உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது சேம் தான். ஸோ நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் அதுக்கு இருக்கிற டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அண்ட் தென் நீங்கள் ஆஃப்லைனில் வாங்குற மாதிரி இருந்தால் அவங்களே அவங்களோட டெக்னிக்கல் டீமை வச்சு இதை ஃபிட் பண்ணுவாங்க. ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைன் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் ப்ரைஸை விசாரித்து வாங்கிக்கணும். ஸோ அதிலே வந்துட்டு இந்த ஃபிட்டிங் சார்ஜ் இன்ஸ்டாலேஷன் சார்ஜ் அப்படிங்கிறது இன்க்ளூட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்ததாக ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸ். ஸோ மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படிங்கிறது மினிமம் வந்து 3 to 4 மந்த்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக ஏசியை நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஆக வேண்டும். ஸோ எதற்காக நம்ம வந்து இந்த ஏசியை மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட இன்னர் பார்ட்டில் வந்து அதாவது இன்டோர் யூனிட் அண்ட் அவுட்டோர் யூனிட் 2 யூனிட் இருக்குது. ஸோ இதில் வந்து அதிகமாக டஸ்ட் அப்படிங்கிறது எடுத்துக்கும். ஸோ அதிகமாக டஸ்ட் இருக்க வந்து பார்த்திங்கன்னா ஏசியோட எஃபிஷியன்சி அப்படிங்கிறது கம்மியாகிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 4 மாதத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் அப்படிங்கிறத பண்ணிடுங்க. சர்வீஸ் பண்ணதுக்கப்புறமாவே உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஏசி வந்துட்டு ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஏசிலாம் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 0.810 410 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெசிடென்சியல் மற்றும் சின்ன சின்ன கமர்ஷியல் ஸ்பேஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரொம்பவுமே பெரிய கமர்ஷியல் ஸ்பேஸ் போகிற மாதிரி இருந்தால் சென்ட்ரலைஸ்டு ஏசிக்கு போயிடுவாங்க. ஸோ நம்ம வழக்கத்தில் யூஸ் பண்ணுற ஏசிஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு 110 ஏசி அப்படின்னு பார்த்திங்கன்னா மினிமம் வந்து 20,000 தான் ஆரம்பிக்கும். இது வந்து ஸ்பிளிட் ஏசியோட ப்ரைஸ் நான் சொல்கிறேன். விண்டோ ஏசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 வேரியபிள் ஆகும், கம்மியாகும். ஸோ கம்பெனிக்கு தகுந்த மாதிரி இந்த சேஞ்சும் நடக்கும். ஸோ அதே மாதிரி டன்னுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் அப்படிங்கிறது வேரி ஆகும். 1.5 டன் 2 டன் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். இன்னொன்று 3 ஸ்டார் அண்ட் தென் 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கிற 2 ஏசிக்கு 110லேயே 3 ஸ்டார் மற்றும் 110லேயே 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கிற 2 ஏசிக்குமான ப்ரைஸ் ரேஞ்சே வந்து பார்த்திங்கன்னா 10,000 to 15,000 வரைக்கும் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ இதில் வந்து வைஸாக நம்மளுக்கு என்ன தேவை வீடியோ பார்த்துருப்பேன், எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டான ஏசியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த ப்ரைஸுக்கு இது ஒர்த்து அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இதனால் வந்து கரண்ட் கன்சியூம் கம்மியாகும். ஸோ அதனால் கரண்ட் பில்லை நான் காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நான் வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்கிற இந்த ஏசியை வாங்கிக்கிறது எனக்கு கரெக்டாக இருக்குன்னு கூட உங்களுக்கு ஐடியா வரலாம். ஸோ எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் ஏசி வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஏசிலே வந்து பார்த்திங்கன்னா இன்வெர்டர் ஏசி அண்ட் நான் இன்வெர்டர் ஏசி 2 ஏசி இருக்குது. ஸோ இந்த நான் இன்வெர்டர் ஏசிக்கும் இன்வெர்டர் ஏசிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்வெர்டர் ஏசி வந்து பார்த்திங்கன்னா உடனே கூலிங் அதிகமாக்கிட்டு திரும்ப ஆஃப் ஆகிடும். திரும்ப வந்து எப்போ ரூம் டெம்பரேச்சர் ஒரு 23 டிகிரி செல்சியஸில் ரூம் டெம்பரேச்சர் ஃபிட் பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா திரும்பவும் எப்போ வந்து ரொம்பவுமே கம்மியாதோ திரும்ப ஆன் ஆகி திரும்ப ஓடுற மாதிரி இருக்கும். பட் இன்வெர்டர் ஏசியை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம செட் பண்ணுற அந்த டிகிரி செல்சியஸ்லேருந்து மிச்ச நார்மலான டைமில் வந்து அதாவது அந்த டிகிரி செல்சியஸ் கம்மியாகும் போதுமே வந்து பார்த்திங்கன்னா அதோட கம்ப்ரஸர் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டே இருக்கும். ஸ்டேபிளான ஒரு கூலிங் வந்து அந்த ரூமில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இன்வெர்டர் ஏசியுமே ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இன்னுமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இன்வெர்டர் ஏசி அண்ட் நான் இன்வெர்டர் ஏசி. ஸோ இதுவுமே செப்பரேட் வீடியோ அப்படிங்கிறது மேக் பண்ண போகிறேன். இன்வெர்டர் ஏசி அண்ட் நான் இன்வெர்டர் ஏசி எது சிறந்தது, எதை எங்கே பயன்படுத்தலாம், இதோட ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்லாம் செப்பரேட் வீடியோ வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுவுமே கூடிய சீக்கிரத்தில் நான் போடும். ஸோ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்னு வந்து பார்த்திங்கன்னா டீஹியூமிடிஃபயர் கொடுக்குறாங்க. டீஹியூமிடிஃபயர் அப்படிங்கிறது ரூமோட ஈரப்பதத்தை வந்து
கண்ட்ரோல் பண்ணும். அதாவது சில ஏசிகள்லாம் போட்டோடனே ரூமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈரமான மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஈரம் ஆகாமல் கரெக்டாக ஸ்டேபிளாக வச்சுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீஹியூமிடிஃபையர் அந்த ஃபீச்சர் இருக்கிற ஏசி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். டஸ்ட் ஃபில்டர் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்கிற ஏசியுமே அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று, நம்ம வீடு வந்து அதிகமாக சூடாக இருக்குது, நம்ம உள்ள என்ட்ரியான உடனே வந்து கூலிங் ஆகும்னு நினச்சிங்கன்னா டர்போ கூலிங் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்கிற ஏசிஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொரோனா டைம் போயிட்டு இருக்கிறதுனால ஆன்டி பாக்டீரியல் ஃபீச்சர் இருக்கிற ஏசிலாம் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து மார்க்கெட்டில் என்னென்ன தேவையெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக நம்மளால் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்லாம் வச்ச ஏசி அப்படிங்கிறது நம்மளால் வாங்க முடியும். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி ஆக வேண்டியது நிலைமையில் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஏசி வாங்குறதுல வந்து நம்ம ஃபிட் பண்ணிட்டோம், சில பிரச்சனைகளுமே வரும். அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா மெயின் ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் லீக்கேஜ் அப்படிங்கிறது வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ஓடும்போதுமே ஏசி ஓடும்போது ரெண்டுமே ஒரே டைமில் ஓடும்போது ஏதாவது ப்ராப்ளம் வருமா? ஸோ இந்த மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு வரும். ஸோ அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் வீடியோ அப்படிங்கிறத மேக் பண்ணுறேன். ஏன்னா இந்த டாப்பிக்லாம் நான் இந்த வீடியோவோட இன்க்ளூட் பண்ணுறேன். இந்த வீடியோ அப்படிங்கிறது ரொம்பவுமே பெருசாகிடும். ஸோ உங்களுக்குமே பார்க்குறதுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். ஸோ இதெல்லாமே நான் தனித்தனி டாபிக்ஸாக தனித்தனி வீடியோவாக மேக் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னுமே தெளிவாக புரியும். ஸோ அதை நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி சூப்பராக எலாபரேட்டாக உங்கள்கிட்ட நான் சொல்ல முடியும். ஸோ அந்தந்த வீடியோஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோஸ்லாம் வரும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா அப்படிங்கிறது வந்திருக்கும். நம்ம வீட்டுக்கு ஏசி வாங்குறதுல வந்துட்டு ஒரு டன் ஏசி வாங்கலாமா, இல்லை 3 ஸ்டார் 5 ஸ்டார் ரேட்டிங் இருக்கிற ஏசி வாங்கலாமா, ஸ்ப்ளிட் ஏசி வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபேமிலி குரூப் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நிறைய பேர் வந்துட்டு என்ன ஏசி வாங்கலாம் அப்படிங்கிறது ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ நிறைய வியூஸ் வந்தால் தான் என்னால் இன்னும் மோட்டிவாக வந்து வீடியோ அப்படிங்கிறத மேக் பண்ண முடியும். ஸோ நிறைய சூப்பரான குவாலிட்டி கண்டென்ட் அப்படிங்கிறத மேக் பண்ணுறதுக்கு அது ஒரு மோட்டிவேட் பண்ணுற வகையில் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது, இந்த பாயிண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கமெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக நான் பின் பண்ணுவேன். ஸோ இதில் விடுபட்ட பாயிண்ட் வந்து அதில் பார்த்துட்டு எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது அகிலன் சகோதரி. பாய்.